மேரேஜ் பயோடேட்டா மேக்கர் ஆப். இந்த ஆப்பை பயன்படுத்தி எப்படி மேரேஜ்க்கான பயோடேட்டா வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்மக்கிட்ட மேரேஜ்க்கு டீட்டெயில் அப்படின்னா ஜாதகம் இருக்கும். மற்றபடி பயோடேட்டா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நம்ம டைரெக்டாக கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு அவங்க கேட்கக்கூடிய ஒரு ஃபார்மேட்டில் உள்ள டீட்டெயிலை வந்து நம்ம எழுதி கொடுப்போம். அவங்க டைப் அடித்து கொடுப்பாங்க, பிரிண்ட் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி காலகட்டத்தில் வாட்ஸ்அப், டெலிகிராம் அப்படின்னு வந்திருக்கும்போது ஈஸியாக மொபைல்லே வந்து டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ யாராவது டக்குன்னு உங்களுக்கு பயோடேட்டா கொடுங்க, மேரேஜ்க்கு உங்கள் பிரதர் சிஸ்டருக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் உடனே ஒரு 5 நிமிஷத்தில் இதை ஒரு வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணி டைப் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் சரி, இமேஜ் ஃபார்மேட்லேயும் சரி இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டா டைரெக்டாக நீங்கள் யார் எப்போ கேட்டாலும் டக்குன்னு வந்து ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது எப்படி டைப் பண்ணுறது, இதில் இந்த ஆப்லேருந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ என்ன டீட்டெயிலுங்கிறத பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் மேரேஜ் பயோடேட்டா ஆப் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாவே இந்த ஆப் வரும். இந்த மாதிரி டிசைனை வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500,000 அதாவது ஒரு 5 லட்சம் பேர்கிட்ட டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. 4.5 ரேட்டிங்கும் இருக்குது. ஸோ பொதுவாகவே 3.5, 3.7 ரேட்டிங் இருந்தாவே ஒரு நல்ல ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 4.5 ரேட்டிங் இருக்குது. நானுமே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பயோடேட்டா ரெஜிஸ்டர் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சிம்பிளான ஃபார்மேட்டாக இருக்குது. ஸோ இப்போ அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் மேரேஜ் பயோடேட்டா மேக்கர் ஆப்னு சொல்லிட்டு இந்த லோகோ வந்து வரும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஜஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வரும். அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். 2 ஆப்ஷன் வந்து வரும். இதில் க்ரியேட் அண்டு ஆட் சாம்பிள் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ ஆட் சாம்பிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் ஸோ ஒரு சாம்பிள் வந்து ஓப்பன் ஆகிடும். எப்படி சாம்பிள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண இந்த மாதிரி நிறைய சாம்பிள் டெம்ப்ளேட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு சாம்பிள் டெம்ப்ளேட்ஸ் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த டீட்டெயிலாம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டேட்டா வந்து இப்படி தான் வந்து வரும். அதை க்ரியேட் பிடிஎஃப் இல்லை க்ரியேட் இமேஜ் அப்படின்னு கீழே இருக்கிற ஆப்ஷன் 2லேயே இதை ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து சாம்பிள் டேட்டா. ஸோ ஃபோட்டோ ரவுண்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை பாக்ஸ் டைப்லேயும் வச்சுக்கலாம். இப்போ பேக் போயிட்டு நம்ம வந்து அந்த க்ரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இதில் எடிட் பண்ணிக்கலாம். காப்பி டெலிட்டுன்னு இருக்குது. ஸோ நான் வந்து எடிட் அப்படின்னு கொடுக்குறேன். New HP Smart Tank 580 comes with one. ஸோ இதில் ஏற்கனவே இருக்கிற டீட்டெயிலை வந்து எடிட் பண்ணி நம்ம டீட்டெயிலை வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். இந்த பென்சில் ஐக்கானை வந்து இப்படி கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிற இந்த பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இமேஜ் என்ன இமேஜோ அந்த கேலரி ஆப்ஷன் வந்து கீழே வந்து வரும். ஸோ அந்த கேலரியில் நம்ம மொபைல் கேலரியில் எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பர்சனல் டீட்டெயில்ஸில் இங்கே இருக்கக்கூடிய நேம், இந்த கேஸ்ட்டு, இந்த டிஓபி இதெல்லாம் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நேம் உதாரணத்துக்கு இப்போ ஜஸ்ட் அங்கே கிளிக் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது என்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேஸ்ட்டு, ரிலீஜன் கீழே என்ட்ரு பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் இருக்குது. ஸோ இங்கே தேவை இல்லாத டீட்டெயிலை டெலிட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து இங்கே ஓ பாசிட்டிவ் அந்த பிளட் குரூப் இருக்குது, அது தேவையில்லை அப்படிங்கிறதுனால இங்கே டெலிட் பண்ணக்கூடிய இந்த பாக்ஸில் வந்து ட்ராஷ் பாக்ஸில் ஜஸ்ட் அது கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதை டெலிட் பண்ணிடலாம். தேவையில்ல டெலிட் பண்ணிடலாம். ஒருவேளை நம்மளுக்கு தேவையான டீட்டெயில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணணும், அதாவது இப்போ வந்து இதில் ஹைட் இல்லை, இதில் வந்து ஸ்டார், நட்சத்திரம் அது இல்லை அப்படின்னா இந்த ஆட் நியூ ஃபீல்டு அப்படிங்கிற ஆப்ஷனை இதை கிளிக் பண்ணி நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் என்ட்ரு பண்ணுறேன். இப்படி நம்ம என்ட்ரு பண்ணிட்டு இல்லாத டீட்டெயிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த டீட்டெயில் வந்து இங்கே வந்துடும். இப்போ இங்கே வந்துருக்கு இல்லையா ஸ்டார், ராசி. ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டிஃபால்ட் டெம்ப்ளேட்டில் அது இல்லை. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக்ரவுண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்டில் ஏதாவது ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தேவையில்லாததை டெலீட் பண்ணிடலாம். அதே மாதிரி கீழே பார்த்திங்க அப்படின்னா அதர்ஸ் ஆப்ஷனில் ஹவுஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது. இதில் காண்டாக்ட் நம்பரில் வேணால் காண்டாக்ட் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்குது. காண்டாக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, லாஸ்ட்டில் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு ஃபீல்டு இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா இதில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணால் இப்படி ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இது நம்ம வந்து டீட்டெயில் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் மொத்தத்தில் விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து ஃபார்மேட் ஆட் பண்ணிவிட்டு செய்ய வேண்டிய லாஸ்ட் ஆப்ஷன் வந்து சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். சேவ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டா என்ன ஃபார்மேட்டில் வேணும் அப்படிங்கிற இந்த டெம்ப்ளேட்லாம் இருக்குது. ஸோ நான் உதாரணத்துக்கு ஒரு டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். பயோடேட்டா ஃபைனல் அவுட்புட் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கிரியேட் பிடிஎஃப் அப்படிங்கிறது செலக்ட் New HP Smart Tank 580 comes with 1 year extended warranty. New இந்த HP advertisement Smart Tank வந்து printers. cancel பண்ணிடலாம். Consider it done. இந்த இன்ட் மார்க் கொடுத்து கேன்சல் பண்ணிடலாம். இது அப்படியே ஷேர்னாலும் ஷேர் பண்ணலாம், இல்லை ஓப்பன் பண்ணி கூட நம்ம பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணால் கீழே வந்து நம்மளுக்கு என்ன ஃபோல்டர் நம்ம பிடிஎஃப் வியூ இருக்கோ அதில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனான க்ரியேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் நம்ம பண்ணோன்னா டைரெக்டாகவே இந்த டெம்ப்ளேட் பிளாங்காக ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் தேவையான டீட்டெயில் வந்து இதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை ஃபில் பண்ணி சேவ் பண்ணால் போதும். ஸோ இதில் வந்து லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தோன்னா ஒரு 7-8 லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கூட இருக்குது. தமிழில் கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு தமிழில் என்ட்ரு பண்ணிக்கலாம் பெயர். இப்போ இங்கே தப்பாக நடிகர்கள் இருக்குது, கேஸ்ட்டுன்னு இருக்கிற இடத்துல நடிகர்கள்னு இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். மதம், இனம் அப்படிங்கிறத நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ மாற்றிக்கிட்டு இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா தமிழ்லே வந்து டவுன்லோட் பிரிண்ட் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிங்கன்னா தமிழ்லே பிரிண்ட் வந்துடும். இதை டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம். பிடிஎஃபாவோ இமேஜாவோ சேவ் பண்ணி பிரிண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஆப்ஷனு. மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் ஒரு சாம்பிள் பயோடேட்டா வேணுமான்னு கேட்குது. எஸ் அப்படின்னு கொடுத்தா இந்த நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த சாம்பிள் பயோடேட்டா அந்த வரும். முன்னாடியே சொன்ன மாதிரி நான் எடிட் கூட பண்ணிக்கலாம், இல்லைனா கிரியேட் நியூ கூட கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழே கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது ப்ளஸ் அப்படிங்கிறது. இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணோம்னா ஸோ இது ஒரு ஃப்ரீ ஆப் அப்படிங்கிறதுனால நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்ருக்கு. ஸோ அது நீங்கள் யூஸ்ஃபுல்லான ஆப் அப்படிங்கிறதுனால நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்த ஒரு கமெண்ட் அண்ட் லைக் பண்ணுங்கள்.